தாவேகா தலைவர் விஜய் குறித்து நயினார் நாகேந்திரன் அவர் விமர்சனம் முன் வச்சிருந்தாரு. அதுல தாவேகாவை சேர்ந்த கட்சியினர் ஒரு கவுன்சிலர் கூட ஆக தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி அவரோட கருத்து தெரிவிச்சிருப்பாரு. இல்ல அவர் அரசியல் அனுபவமான ஆளு, பல கட்சியில இருந்திருக்காரு, அரசியல் அனுபவம் கொண்டு வரலாம் சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அப்படி ஒரு அனுபவம் இருந்திருந்தா இந்த விஷயம் அப்படி பேசியிருக்க மாட்டார். ஏன்னா எங்க தளபதி கட்சி தொடங்கி 2 ஆண்டாவது. அதுக்கு முன்னாடியே மக்கள் இயக்கமா இருக்கும்போது 100க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலரா நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த டேட்டெல்லாம் அவருக்கு தெரியாதா? யாராவது நீங்களாவது ஒரு தேசிய கட்சி, ஒரு மாநில கட்சியாக இருக்கீங்க, நீங்க ஒரு கட்சின்ற அங்கீகாரத்தில் தான் நீங்க போட்டி போட்டு கவுன்சிலர் ஆயிருப்பீங்க. நாங்கள் கட்சின்ற எந்த அங்கீகாரமே இல்லாம இயக்கமா இருந்தே 100க்கும் மேற்பட்ட ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சிருக்கோம்னா அப்போ மக்கள் செல்வாக்கு எங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்றது நீங்களே புரிஞ்சுக்கணும். இதை தயவு செய்து ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் பார்க்குறவரையும் இதை ஷேர் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி டேட்டா தெரியாம இந்த மாதிரி விமர்சனம் பண்றதோ, இந்த மாதிரி அவதூறு பரப்புறதெல்லாம் இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏதோ பேசணும், ஏதோ மீடியா கேட்டாங்க, தளபதி விமர்சனம் பண்ணணும் சொல்லணுன்றதெல்லாம் இதோட நிப்பாட்டிக்கிங்க திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே. இதுதான் விஷயம், பார்த்து தெரிஞ்சுக்கங்க.